ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை புஜி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கினார். அந்த புத்தகத்திலிருந்து நாம தாஷ்கனு மகாராஜ் அவருடைய அனுபவத்தை கேட்டுட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சியை இப்ப நாம கேட்க போறோம். தாஷ்கனு மகாராஜ் காணாபில்ல கண்காணிக்கிற வேலையிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத போன எபிசோட்ல கேட்டோம். இப்ப இவர் என்ன பண்ணாரு, இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே தன்னுடைய மேலதிகாரிகளுக்கு சொல்லாமலே இவர் ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டாரு. இவரா லீவ் எடுத்துட்டு போயிட்டாரு. தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு அங்க போயிட்டு கையில கங்கை நதி, கோதாவரிய கங்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஷிரடியில. ஸோ கோதாவரிய கையில எடுத்து அவர் அங்க பாபா கிட்ட ஒரு சத்தியம் பண்றாரு. பாபா, என்னை இந்த எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் விடுவிச்சிடுங்க, நான் என்னுடைய வேலையை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோதாவரியை கையில் எடுத்து சத்தியம் பண்றாரு. அதுக்கப்புறமா இவருக்கு பாபாவோட அருளால எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் இவருக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குது. பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்ச உடனே இவர் என்ன பண்றாரு, இவருக்கு ஃபௌஸ்தார் ஆகணும், தன்னுடைய வேலையில பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவர் மனசுல இருக்கு. உடனே அந்த ஃபௌஸ்தார் ஆகணும்னா இவர் எக்ஸாம் எழுதணும், அதை குவாலிஃபை ஆகிறதுக்காக. ஸோ அந்த பரீட்சையும் இவர் எழுதுறாரு. ஆனா இவருக்கு பாபா ஏற்கனவே சொல்லியிருந்தார், நீ ஃபௌஸ்தாரா ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பரீட்சையை எழுதினதுக்கு அப்புறமா இவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர் எங்கன்னா இவர் போக வேண்டிய இடம் ஷீரடியை கடந்து தான் போகணும். அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, ஷீரடி கிட்ட வந்த உடனே ஐயோ நம்ம ஷீரடிக்கு வந்துட்டோம், இப்போ ஊருக்குள்ள போயிட்டு நம்ம போனோம்னா பாபாவை பார்க்காம போக முடியாது, எப்படியும் அந்த வழியில தான் நம்ம போய் ஆகணும். ஆனா நம்ம இப்ப போய் பாபாவை பார்த்தோம்னா பாபா வேலையை விட்டுடு அப்படிங்கிறத திரும்பியும் சொல்லுவாரு. இதை தவிர்க்கணும்னா நம்ம ஷீரடி கிராமத்துக்குள்ளேயே நுழைய வேண்டாம், நம்ம அந்த மெயின் ரோடு வழியாவே போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னுடைய குதிரையில ஷீரடியோட மெயின் ரோட்ல இவர் போறாரு. சரியா இவர் போற நேரத்துல ஸ்ரீ சாய்பாபா லெண்டிக்கு லெண்டில இருந்து அப்படியே அந்த மெயின் ரோடுக்கு வராரு. அப்போ கரெக்டா தாஷ்கனு மகாராஜ் வர்றதுக்கும் ஸ்ரீ சாய்பாபா வர்றதுக்கும் சரியா இருக்கு. அங்க ஸ்ரீ சாய்பாபாவை பார்த்த உடனே தாஷ்கனு மகாராஜ் குதிரையில இருந்து இறங்கி பாபாவோட பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. அப்போ பாபா சொல்றாரு, நீ மசூதிக்கு போ, நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தாஷ்கனு மசூதிக்கு வராரு. மசூதிக்கு வந்த உடனே பாபா சொல்றாரு, கனு, யாரோ கையில கோதாவரியை வச்சுட்டு சத்தியம் பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ இவர் சொல்றாரு, ஆமா சத்தியம் பண்ணந்தான், இல்லைன்னு சொல்லல, அதுக்கு என்ன இப்போ எப்படி இருந்தாலும் நான் வேலையை விடுறேன்னு தான் சொல்லியிருக்கேனே அப்படிங்கிறாரு. இப்போ பாபா சொல்றாரு, ஆமா உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நல்லபடியா இருக்கும் பொழுது நீ நான் சொல்றதை கேட்க மாட்ட அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகுது. என்னன்னா, ஒரு குற்றவாளி அவர் 32 ரூபாய் ஃபைன் கட்டணும். அதை ஃபைன் கட்டினாதான் அவரை விடுவிப்பாங்க. அவர் குற்றம் சுமத்தப்பட்டு அவர் ஜெயில இருக்காரு. அந்த 32 ரூபாய் ஃபைன் இவருடைய ஸ்டேஷனுக்கு அந்த மணி ஆர்டர் அனுப்பப்படுது. அந்த பணம் வர தருணத்துல இவர் ஸ்டேஷன்ல இல்லை, இவர் வெளியில எங்கேயோ போயிருக்காரு. அப்போ இந்த 32 ரூபாயை இவருடைய அசிஸ்டன்ட் தான் ஸ்டேஷன்ல ரிசீவ் பண்றாரு. அதை வாங்கி அவர் என்ன பண்றாரு, அந்த பணத்தை கையாடல் பண்ணிடுறாரு. இவருக்கு இந்த பணம் வந்த விஷயமே தெரியல. இவரை இன்னும் விடுவிக்காதனால, அந்த குற்றவாளியை இன்னும் விடுவிக்காததுனால அந்த தரப்புல இருந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட்டுக்கு இவங்க என்கொயரி பண்றாங்க. என்கொயரி பண்ணும்போது தான் பணம் அனுப்பப்பட்டிருக்கு இந்த ஸ்டேஷனுக்குங்கிறது தெரிய வருது. அப்போ இது தாஷ்கனு அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அவருக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. இதை தெரிஞ்ச உடனே தாஷ்கனு மகாராஜ் திரும்பியும் பாபா கிட்ட வேண்டாரு, பாபா தயவு செய்து இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்துங்க, நான் கண்டிப்பா வேலையை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவர் 1903 தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, 1898 இவர் சிவாஜியை பத்தி ஒரு கவிதை எழுதுறாரு. அது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயமா மாறிடுது. அப்போ இவரை கூப்பிட்டு என்கொயர் பண்றாங்க, நீங்க எப்படி இவரை பத்தி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் சொல்றாரு, நான் ஒரு ஆசு கவி, அதாவது அந்த க்ஷணமே ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அவரால் அந்த சப்ஜெக்ட் மேல ஒரு கவிதையோ ஒரு பாட்டோ எழுத முடியும்.
அப்படின்றதுனால நான் இது அப்படி எதேச்சியா எழுதுனதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வழியா அந்த பிரச்சனையில இருந்தும் இவர் விடுவிக்கப்படுறாரு. ஸ்ரீ சாய்பாபா எப்பவுமே இவருக்கு அறிவுரை சொன்னது என்னன்னா, நீ வேலையை விட்டுட்டு நாண்டேட் பகுதிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் பாபா கிட்ட கேக்குறாரு, பாபா நாண்டேட்னா எங்க இருக்க நாண்டேடுக்கு போக சொல்றீங்க அப்படின்னு. பாபா நிசாம் ஸ்டேட்ல இருக்க நாண்டேடுக்கு போ அப்படிங்கிறாரு. அங்க போனா சாப்பாட்டுக்கு என்ன வழி பாபா அப்படின்னு இவர் கேக்குறாரு. நான் உனக்கு சாப்பாட்டுக்கு வழி பண்ணுவேன், நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு பாபா. அப்படியே இவர் நாண்டேட் வராரு. அங்க இவர் கீர்த்தனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இவர் சாப்பாட்டுக்கும் அது வழியாகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவர் பூரிக்கு போறாரு யாத்திரையா. அங்க போகும்பொழுது வாசுதேவானந்த் சரஸ்வதி அப்படிங்கிற தேம்பே சுவாமிகளை இவருக்கு ஏற்கனவே தெரியும். அங்க இவர் தேம்பே சுவாமிகளை சந்திக்கிறாரு. அப்போ தேம்பே சுவாமிகள் கேக்குறாரு, நீங்க எப்ப அடுத்தது ஷிரடிக்கு போவீங்க அப்படின்னு. நான் போகிறதுக்கு சில மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, நீங்க போகும்போது இந்த தேங்காயை ஸ்ரீ சாய்பாபாவிற்கு அர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இவரும் அந்த தேங்காயை வாங்கி தன்னுடைய பையில வச்சுக்கிறாரு. அப்புறம் இவர் பல இடங்களுக்கெல்லாம் போக வேண்டியதா இருக்கு. இவரோட சிலரும் கூட இருக்காங்க, தாஷ்கனு மகாராஜோட. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த பயண நேரத்துல யாரும் அந்த தேங்காயை உடைச்சு அந்த பருப்பை சாப்பிட்டுடுறாங்க. இவர் இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் சில மாதங்கள் கழிச்சு ஷிரடிக்கு வராரு. இவர் ஷிரடியில மசூதிக்குள்ள நுழையும் பொழுது பாபா சொல்றாரு, தோ வராரு பாரு திருடர், என்னுடைய சகோதரர் கொடுத்த தேங்காய் எங்க அப்படின்னு சொல்லி பாபா கேட்டாராம். இங்க தாஷ்கனு மகாராஜ் நாண்டேட்ல இருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா. அப்ப அவருடைய நண்பர் ஒருவர் ஒரு சின்ன விவசாய நிலத்தை ரொம்ப குறைந்த விலைக்கு இவருக்கு விற்கிறாரு. இவரும் அதை வாங்குறாரு. அதுவே இவரோட ஜீவனத்துக்கு சரியா இருந்தது. ஏன்னா இவர் ஒரே ஆளுதான், இவருக்குன்னு குடும்பம் எல்லாம் எதுவும் கிடையாது. இவருடைய தேவைகளும் ரொம்ப குறைவா இருந்ததுனால அதுல வர பணமே இவருக்கு போதுமானதா இருந்தது அப்படிங்கிறாரு. தான் கீர்த்தனைகள் மூலமா எப்பவுமே பணம் சம்பாதிச்சதில்லை, கீர்த்தனைகளை பணத்துக்காக பண்ணதே கிடையாது அப்படிங்கிறாரு. ஏன்னா சிலர்லாம் கீர்த்தனைகள் பண்ணும்போது தன்னுடைய அந்த டர்பன் இல்லைன்னா அந்த தொப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பக்கத்திலேயே மேடை பக்கத்திலேயே வச்சிடுவாங்க. அப்ப எல்லாரும் விருப்பம் இருக்கவங்க எல்லாம் அதுல பணம் போடுவாங்க. இல்லைன்னா அந்த தொப்பியையோ டர்பனையோ அந்த கீர்த்தனைகள் கேட்கறாங்க இல்லையா, அந்த மக்கள் கிட்ட அப்படி கொடுத்துட்டா ஒவ்வொருத்தரா அவங்களால முடிஞ்ச சில காணிக்கைகளை அதுல போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் என்னைக்குமே பண்ணதில்லை அப்படிங்கிறார் தாஷ்கனு மகாராஜ். அதே மாதிரி பெரே அப்படிங்கிற ஒரு பக்தர் ஹைவேல அவர் வண்டியில போயிட்டு இருக்கும் பொழுது அவர் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா பாபாவோட கருணையால அவருடைய வண்டி கொள்ளையடிக்கப்படல. அதுக்கு சாட்சி நான் தான். ஏன்னா பெரேவோட நான் தான் அந்த வண்டியில பயணம் செய்தேன் அப்படின்னு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. சச்சரித்திரத்துல நம்ம படிச்சிருக்கோம், பாபா தன்னுடைய பக்தர்களுக்கும் அதே மாதிரி அவரை பார்க்க வரவங்களுக்கும் பணம் எல்லாம் விநியோகிச்சிருக்கார் அப்படின்னு. அப்போ தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு, அந்த மாதிரி எப்பவுமே நான் பாபா கிட்ட இருந்து எந்த பணத்தையுமே நான் வாங்கினது கிடையாது. ஆனா 1915 ஆண்டுல இருந்து 1917 ஆண்டு அந்த காலகட்டத்துல லோகமானிய திலகர் பாபாவோட தரிசனத்துக்கு வந்தாரு. அவர் பாபாவை தரிசனம் பண்ண வந்ததுக்கு அப்புறம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட கண்ணெல்லாம் சன்ஸ்தான் மேல போச்சு அப்படிங்கிறாரு. சன்ஸ்தான்ல எவ்வளவு பணம் வருது, எப்படியெல்லாம் இந்த பணம் செலவு பண்ணப்படுது அப்படிங்கறத அவங்க கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட நோக்கம் பாபா மேல இந்த வருமான வரியை அவரை செலுத்த வைக்கணும் அப்படின்றதுதான் அவங்க நோக்கமா இருந்தது. ஆனா பாபா கிட்ட போய் பார்த்தோம்னாக்கா அந்த நாள் முடியும் பொழுது அவர்கிட்ட மிஞ்சி இருந்த பணம் ரொம்ப சொற்ப பணமா இருந்தது. அதுக்கு போயிட்டு எப்படி டாக்ஸ் பண்ண முடியும்? அதனால அவங்களால பாபா மேல இன்கம் டாக்ஸ் லெவி பண்ண முடியல. ஆனா பாபா கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் சில குறிப்பிட்ட தொகை, அதுவும் பெரிய தொகையா சில பேருக்கு பாபா கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி பாபா கிட்ட இருந்து பணம் வாங்கினவங்களுக்கு மேல நாம இன்கம் டாக்ஸ் லெவி பண்ணலாம் அப்படின்னு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிவெடுத்தாங்க. அப்படிதான் பாய்ஜா பாய் பட்டேலுக்கு, தாத்தியா பாட்டேல், அப்புறம் படே பாபா, பாக்யா இவங்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் கட்டினாங்க அப்படிங்கிறாரு. மஹல்சா பத்தியும்
நானும் எப்பவுமே பணத்து மேல எந்த ஆசையும் வச்சதில்லை. எங்களுக்கு பாபா கிட்ட இருந்து பணம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எப்பவுமே இருந்ததில்ல. பாபா எங்களுக்கு எப்பவுமே பணமும் கொடுத்ததில்லை. ஆனா பணத்தை விட மிகவும் அற்புதமான பொக்கிஷமான ஆன்மீக ஞானத்தை எனக்கு அள்ளி கொடுத்திருக்கார் பாபா அப்படின்னு சொல்றாரு தாஷ்கனு மகாராஜ். அதுதான் இருக்கிறதுலயே சிறந்த ஒரு பரிசு. அப்படிப்பட்ட பரிசை பாபா எனக்கு கொடுத்திருக்கார். எனக்கு அவர் மேல நம்பிக்கையை வலுவூட்டி இருக்காரு. எனக்கு அப்படி ஒரு அற்புதமான அனுபவங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி பொக்கிஷங்கள்லாம் வேற யாருக்குமே கிடைச்சுதான் தெரியல. ஆனா நான் ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. இவருடைய மற்ற லீலைகளை நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓ